ஒருவன் நீ சொல்கின்ற சொல்லுக்கெல்லாம் உனக்கு ஏற்றது போல வளைந்து கொடுக்கிறான் என்றால் அவனை நம்பி விடாதே. அதிகமாக வளைந்து கொடுப்பவன் மிகவும் ஆபத்தானவன். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா. என் அன்பின் பிரியமே, இந்த கந்தன் என் மீது சத்தியமிட்டு இன்று உனக்கு ஒரு நல்ல வார்த்தை சொல்ல வந்திருக்கின்றேன். நான் சொன்னது நிச்சயமாக அப்படியே உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது. இந்த கந்தன் கொடுக்கின்ற சத்திய வாக்கினை கேட்டு நாளைய மங்கள செவ்வாய் கிழமையின் விடியலில் உனக்கானவற்றை எல்லாம் நீ என்னிடத்திலிருந்து சர்வ நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே என் பிள்ளைக்கு மட்டும் வாழ்க்கையில் சோதனைகள் வருகிறது என்று நினைத்து நீ வருத்தப்பட்டு கொண்டிருந்த காலங்கள் எல்லாம் போதும். இனி இந்த வாழ்க்கை உன்னை நல்வழிப்படுத்த போகின்றது. நீ வேண்டி விரும்பி நிற்கின்ற விஷயங்கள் எல்லாம் நிச்சயமாக மேலும் மேலும் உனக்கு உன் கைகளில் வந்து சேரும் என்கின்ற நம்பிக்கையை கொடுக்க போகின்றது. என்ன நடந்து விட்டதோ நம் வாழ்க்கையில் என்று நீ பயந்தது எல்லாம் போதும். இனி நடக்கப் போகின்ற விஷயங்கள் அத்தனையுமே உன்னை நல்வழிப்படுத்தும். என் பிள்ளையே, சில நேரங்களில் நீ செய்கின்ற உன்னுடைய செயல்கள் எல்லாம் உன் அப்பன் என்னை கோபப்படுத்தும். எப்பொழுது தெரியுமா? உனக்கு சோதனைகளை கொடுத்தவர்களும் வேண்டும் என்றே உன்னை வேதனைப்படுத்தியவர்களும் மேலும் மேலும் உனக்கு துன்பங்களை கொடுத்து துரோகங்களை செய்தவர்களும் உன்னை எதிரியாக நினைத்து உன் கஷ்டங்களை காண விரும்பியவர்களும் இவர்கள் எல்லோரையுமே யார் என்று தெரிந்துவிட்ட பிறகும் கூட உனக்கு மனதிற்குள் ஏதேனும் ஒரு தயக்கம் வந்துவிட்டது அல்லது இதையெல்லாம் மறந்து விடலாம் என்கின்ற ஒரு எண்ணம் வந்துவிட்டது என்றால் மீண்டும் அவர்களோடு நீ பழக தொடங்கி விடுகின்றாய். அப்படி நீ பழகத் தொடங்குவதனால் என்ன நடக்கிறது என்று சற்று யோசித்து பார்த்தாயா? மீண்டும் மீண்டும் இவர்கள் உன்னை தேடி வந்து உனக்கு துன்பங்களை கொடுக்க வருகிறார்கள். இது போன்று நீ செய்யும் பொழுதெல்லாம் உன் அப்பன் எனக்கு உன் மீது கோபம் வரும். ஆனால் உடனே கந்தன் என்ன நினைப்பேன் தெரியுமா? என் பிள்ளையோ வாழ்க்கையில் எத்தனையோ இன்னல்களை தாண்டி எத்தனையோ துன்பங்களை கடந்து என்ன செய்வது என்று தெரியாமல் நம்மை சரணடைந்து நிற்கிறதே. நம் பிள்ளை ஒரு தவறை செய்தால் நாம் கோபப்படக்கூடாது. நாம் உடனடியாக நம் பிள்ளைக்கு அதை என்னவென்று உணர்த்தி உடனடியாக நம் பிள்ளையை காப்பாற்றி விட வேண்டும் என்றுதான் உன் அப்பன் நான் நினைப்பேன். அப்படித்தான் இப்பொழுதும் இந்த கந்தன் நான் நினைக்கின்றேன். அப்படித்தான் இப்பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களை நடத்தி கொடுத்து விட வேண்டும் என்று கந்தன் நினைக்கின்றேன். இந்த அப்பன் நினைத்துவிட்ட விஷயங்களை எல்லாம் உன் வாழ்க்கையில் நடத்திவிட வேண்டும் என்றால் அதற்கு உன்னுடைய ஒத்துழைப்பு எனக்கு மிகவும் அவசியம். செவ்வாய் கிழமையினுடைய விடியல் என்பது சாதாரணமான விடியலா? என் குழந்தையே, செவ்வாய் கிழமையின் விடியல் உன் கந்தன் எனக்குரிய விடியல். விடியலில் கண் விழித்ததும் ஓம் சரவண பவ என்று சொல்லிவிட்டு அடுத்த வேலையை செய்ய தொடங்கு. கந்தன் அப்பொழுதே உன்னை தேடி வந்து விடுவான் என்பதனையும் நீ மறந்து விடாதே. எப்பொழுதுமே நான் உன்னோடு இருப்பதை உணர்ந்து உன்னுடைய வாழ்க்கையில் நான் நடத்தக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் என்னவென்று புரிந்து அதற்கு ஏற்றது போல நீ வாழ பழகினாயானால் எந்த ஒரு துன்பமும் இந்த வாழ்க்கையில் உன்னை பெரிதாக சீண்டி விடாது. எந்த ஒரு கஷ்டமும் இந்த வாழ்க்கையில் உனக்கு பெரிதாக வந்து விடாது. ஏதாவது ஒரு நிலையில் இந்த வாழ்க்கையில் நீ உனக்கான நன்மைகளை பெற்றுக்கொள்ளத்தான் செய்வாய். ஏதாவது ஒரு நிலையில் நின்று நீ உனக்கான நன்மைகளை சர்வ நிச்சயமாக பெற்றுக்கொள்ளத்தான் செய்வாய் என்பதனை மறந்து விடாதே. இது நாள் வரையிலும் நீ பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் உனக்கு பதில் கிடைக்கும். கந்தன் இருக்கும் வரை ஒரு பொழுதும் உன்னை நான் விட்டுவிட மாட்டேன். என் குழந்தையே, வாழ்க்கையில் இருக்கின்ற போலியானவர்களை அடையாளம் கண்டு கொண்டோமானால் நல்லவர்கள் தானாக உன்னை தேடி வந்து விடுவார்கள். அப்படி இல்லை, நல்லவர்களை அடையாளம் கண்டு கொண்டாயானால் உன்னை சுற்றி இருக்கின்ற போலியானவர்கள் தானாக உன்னை விட்டு விலகிச் சென்று விடுவார்கள். இப்படியெல்லாம் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை நீ என்னவென்று நிச்சயமாக தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும். உன்னை சூழ்ந்து வருகின்ற இந்த மனிதர்கள் என்ன நினைத்து உன்னை தேடி வருகிறார்கள் என்பது நிச்சயமாக உன் மனதிற்குள் பதிய வேண்டும்.
என்ன நடந்தாலுமே நாம் ஆசைப்பட்டது நம் வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கும் என்பது நம்முடைய நம்பிக்கையாக இருக்கும் பட்சத்தில் இந்த நம்பிக்கை ஒருபொழுதும் வீண் போகாது. என் பிரியமே, உனக்கு கஷ்டங்களை கொடுத்தவர்கள் எல்லாம் உன் வாழ்க்கையை வேடிக்கை பார்த்தார்கள் அல்லவா? நீ என்னவாக போகிறாய், இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதனை எல்லாம் இவர்கள் வேடிக்கை பார்த்து காத்து நின்று கொண்டிருந்தார்கள் அல்லவா? இந்த வேடிக்கை எல்லாம் இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் ஒருபொழுதும் இருக்காது. இந்த வேடிக்கை எல்லாம் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து மாறி அவர்களை மற்றவர்கள் வேடிக்கை பார்க்கின்ற அளவிற்கு மாறப்போகின்றது. கந்தன் ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டான் என்றால் சர்வ நிச்சயமாக அது உன்னுடைய வாழ்க்கையில் நடந்தேறும். இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கு பல துன்பங்களை கொடுத்தவர்களுக்கு சரியான பதிலடியை உன் அப்பன் நான் கொடுத்திடுவேன் என்பதனை நீ மறந்து விடாதே. நினைத்தது போலெல்லாம் வாழ்க்கை சட்டென்று மாறிவிடவில்லை என்றாலும் என் குழந்தை, உன்னுடைய மனதிற்கு உனக்கு நல்லது நடக்கும். எப்பொழுதும் யாருக்குமே தீங்கு செய்யாத மனது இருக்கின்ற உனக்கு நிச்சயமாக தெய்வத்தின் அருள் கிடைக்கும். தெய்வம் எல்லோரையும் எளிதில் தேடி வந்து விடாது. யார் அடுத்தவர்களின் வாழ்க்கையில் எந்த ஒரு கெடுதலையும் நினைக்காமல், யார் வாழ்க்கையிலும் எந்த ஒரு துன்பங்களையும் கொடுக்காமல், யாருடைய கண்ணீருக்கும் காரணமாகாமலும் நிற்கின்றார்களோ அவர்களை தேடி தெய்வம் தானாக வரும். உன்னையும் நான் அப்படித்தான் தினம் தினம் தேடி வருகின்றேன். உன்னுடைய வாழ்க்கையிலும் நான் அப்படித்தான் நிறைவாக நின்று கொண்டிருக்கின்றேன். உன்னை சுற்றி வருகின்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் கந்தனின் அருளோடு உனக்கு நல்லதை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ நம்பு. நான் இருந்து உன் வாழ்க்கையின் வெற்றியை உறுதி செய்வேன். அப்பன் எந்த சூழ்நிலையிலும் உன்னை விட்டு விலக மாட்டேன். இந்த கந்தன் நினைத்து விட்டால் உன் வாழ்க்கையில் எதிர்பாராத பல நல்ல மாற்றங்கள் நடக்கும் என்று நீ நம்புவது உண்மை என்றால் இனி வரக்கூடிய நாட்களில் எல்லாம் நீ எதிர்பாராத திருப்பங்களை நிச்சயமாக சந்திப்பாய். விடியும் பொழுது உனக்கு ஏற்ற நல்ல பொழுதாக நிச்சயமாக இருக்க வேண்டும். விடியும் பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கான மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய பொழுதாக இருக்க வேண்டும். எதிர்வரக்கூடிய நாட்களில் உன்னுடைய வெற்றியை நீ உறுதியாக நினைவில் கொண்டு உன்னை தேடி எல்லா விஷயங்களும் வரும் என்பதனை புரிந்து கொண்டு நீ நல்லபடியாக இருந்து கொண்டிரு. இனி எந்த நிலையும் இந்த வாழ்க்கையில் நிரந்தரமில்லை. எல்லா சூழ்நிலைகளும் உனக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். உன்னை தேடி வந்து உன் அப்பன் நான் உனக்கு ஒரு நல்ல வார்த்தைகளை கொடுக்கிறேன் என்றால் சர்வ நிச்சயமாக அதிலிருந்து நீ உனக்கான நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். இதிலிருந்து உன்னுடைய வாழ்க்கையின் தேடல்களை எல்லாம் நீ நிச்சயமாக நிறைவேற்றி கொள்ள வேண்டும். என்ன நடந்தாலும் நீ எதிர்கொள்கின்ற வெற்றியை எப்பொழுதுமே நீ உறுதி செய்து கொள்ள தயாராக இரு. உன்னோடு இருக்கின்ற நாள் வரை நான் எல்லாவற்றிலுமே உனக்காக எத்தனை மெனக்கெட்டு நல்ல விஷயங்களை செய்ய முடியுமோ அத்தனை நல்ல விஷயங்களை செய்து கொண்டுதான் இருக்கின்றேன். நீ தவறான பாதைக்கு சென்றாலும் அப்பன் உன்னை நல்வழிக்கு அழைத்து வந்து கொண்டுதான் இருக்கின்றேன். எந்த துன்பமை உனக்கு வாழ்க்கையில் நிரந்தரமாக கொடுத்து விடக்கூடாது என்பதில் நான் கவனமாக இருக்கின்றேன் அல்லவா? அதனால்தான் சில தீய மனிதர்களோடு நீ பழகும் பொழுது உன் அப்பன் எனக்கு சட்டென்று கோபம் வந்து விடுகின்றது. இனிமேல் இதையெல்லாம் மறந்து விடு. இனி இதை பற்றி எல்லாம் கவலை வேண்டாம். எல்லாமும் உனக்கு நன்மையை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். எல்லா விஷயங்களும் உனக்கான சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். எதிர்வரக்கூடிய நாட்களில் நீ உனக்கான சந்தோஷத்தை நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது உறுதியாகும் பொழுது அந்த நேரம் நீ எல்லாவற்றையும் தெளிவாக பெற்றுக்கொள்வாய். அந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு எல்லா விஷயங்களையும் நிறைவாக பெற்று கொடுத்துவிடும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நம்பிக்கை என்ற ஒன்று உனக்கு வாழ்க்கையில் மிகவும் அவசியம். நம்பிக்கை என்ற ஒன்று இல்லை என்றால் நடப்பது எதுவுமே உனக்கு நல்லதை கொடுக்காது. நம்பிக்கையோடு இந்த தாயானவள் என்னை நீ எதிர்கொள். நான் நினைத்த மாத்திரத்தில் உன்னுடைய வெற்றியை நிச்சயமாக உறுதி செய்து கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நேரமும் நீ நினைத்த மாத்திரத்தில்
நினைத்த வெற்றியை நீ கைகளுக்குள் பெற்றுக்கொள்வாய். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா.